பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணி. அந்த கூட்டம் நடந்த கொடுமையை பார்த்தீங்களா? கூட்டணி இயல்பாக சிறப்பாக நன்றாக அமைந்த கூட்டணி எங்கள் கூட்டணி. யாரு? குமரி ஆனந்தன் மக தமிழிசை சவுந்தரராஜன். அந்த அம்மா படத்தையே வைக்காம விட்டாங்க. அந்த அம்மா என்ன என் படத்தை காண, நாளைக்கே கழட்டி விட்டுருவாங்க போல இருக்கே, படத்தை காண குபீர்னு வந்துருச்சு படம் எங்க இருந்தோ. கூட்டணி கட்சிக்கு வருவாருன்னு சொன்ன கேப்டன் விஜயகாந்த் படத்தை காலைல 10 மணிக்கு வைக்கிறான், 12:30க்கு எடுத்துட்டேன். அங்க ஓடிக்கிட்டு இருக்கு பேரன், வர்றியா வல்லியா? வர்றேன்னாரு, 10 மணிக்கு படம் வச்சாங்க, 12:30க்கு எடுத்துட்டேன். 1 மணிக்கு வர்றேன்னாரு, வச்சுட்டாங்க. 3:30க்கு வரமாட்டேன்ட்டாரு, திருப்பி படத்தை எடுத்துட்டேன். 4:30 மணிக்கு வச்சாங்க, துரைமுருகனுடன் சுதீஷ் பேச்சு, ஐயோ வேற மாதிரில ஆகுது. திருப்பி 7:30 மணிக்கு படம் வச்சா, திருப்பி கீழே தூக்கி போட்டு போயிட்டேன். இதுக்கு பேர் கூட்டணியா? பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் ஐயா ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் ஐயா சொன்னாரு, நாங்கள் ஏன் அதிமுகவுடன் கூட்டணி வைத்தோம் என்று சொன்னால், கொள்கை வேறு கூட்டணி வேறு. நாங்கள் கொள்கையில் தேக்கு, கூட்டணியில நாணல். என்ன வசனம்டா! இதற்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். என்னுடைய மகன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் நாளை பத்திரிகையாளர்களை சந்தித்து பதில் சொல்வார். அவரு பத்திரிகையாளர்கிட்ட உட்காந்து ஒருத்தன் கேள்வி கேட்டேன், ஏன் அதிமுகவுடைய நீங்க கவர்னர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்து அந்த ஆட்சியை நீக்க வேண்டும் சொல்லிட்டு எப்படி கூட்டணி சேர்ந்தீங்க அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு. இவரு அது கூட்டணி நாங்கள் ஏன் சேர்ந்தோம், என்ன கேட்டீங்க நீ கேளு, அதிமுக கூட ஏன் கூட்டணி சேர்ந்தீங்க? அது நல்ல கேள்வி, அருமையா கேட்டீங்க, சூப்பர் கேள்வி, வெரி குட் கொஸ்டின், நல்லா கேட்டீங்க, வெரி குட். இது யாரு பதிலே சொல்ல, வெரி குட் கொஸ்டின். இந்த ஒன்றும் தெரியாத வாத்தியாருக்கு இப்படித்தான் சமாளிப்பாங்க. திடீர்னு பயில வகுப்புல எந்திரிச்சு கேட்பான், சார் ஆஸ்திரேலியாவில் எந்த பயிர் சார் அதிகமா பயிரிடுறாங்க? வாத்தியாருக்கு தெரியல. அது அருமையா கேட்ட தம்பி, உன்னைய மாதிரி அறிவுபூர்வமா யாராலையும் கேள்வி கேட்க முடியாதான்? எப்படா டே, சூப்பர் பயடா, சூப்பர் கேள்விடா, அருமையான அறிவுள்ள மாணவன்டா நீ. ரொம்ப நன்றி சார்னு உட்காந்துட்டேன். வாத்தியார் பதிலே சொல்ல கடைசி வரைக்கும். அன்புமணி ராமதாஸ் இப்படித்தான் ஓட்டினார். அதுக்கடுத்து ஒரு கேள்வி கேட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி கரப்ட் ஆர் நாட்? எஸ் அல்லது நோ சொல்லு. அவர்களோடு நாங்கள் சேர்ந்து தவறுகளை சரி செய்வோம். யாரு? கொள்ளைக்காரங்க 2 பேரோடையும் சேர்ந்து பை எடுத்துக்கிட்டு போய் திருடிட்டு போய் வந்து திருப்பி கொள்ளைக்கார பணத்தை எல்லாம் பங்கு பிரிச்சுட்டு அப்புறம் சரி பண்ணுவாருங்களாம். யாரை ஏமாற்றுகிற நாடகம்! இதை விட நேற்று ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பு நடந்துச்சு பாருங்க. யாரு? கேப்டன் மனைவி, மரியாதைக்குரிய சகோதரியார் பிரேமலதா விஜயகாந்த். என்ன செய்தியாளர் சந்திப்பு! கைதட்டுறதுக்கு பக்கத்தில் ஒரு 10 பேரை உட்கார வச்சுக்கிட்டு, உங்களிடம் எந்தெந்த கட்சிகள் கூட்டணி வைக்க முயற்சி செய்தார்கள்? பொண்ணுன்னு இருந்தா நிறைய மாப்பிள்ளை பார்க்கத்தான் வருவாங்க. உதாரணத்தை பாரு, பொண்ணுன்னு இருந்தா நிறைய மாப்பிள்ளை பார்க்கத்தான் வருவாங்க. அது மாதிரி எங்கள் தேமுதிகங்கிற பொண்ணை நிறைய மாப்பிள்ளை வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் எந்த மாப்பிள்ளைக்கு தாலி கட்டுறதுன்னு இன்னும் முடிவு பண்ணல. நான் கேட்குறேன், நீங்கள் பொண்ணு தான், ஒரு நல்ல மாப்பிள்ளை வந்து பொண்ணு பார்க்க வந்திருக்காரு. அவர் சொல்கிறாரு, கல்யாண செலவை ஆளுக்கு பாதி ஏற்றுக்குவான், நீங்கள் எந்த நகையும் போட வேணாம், உங்களை நல்லபடியாக வச்சு காப்பாற்றினேன், என்னை நம்பி வாங்கன்னு ஒரு மாப்பிள்ளை வந்து கேட்குறாரு. அப்போ அந்த மாப்பிள்ளைக்கு தாலியை கட்டியிருக்க வேண்டியானே. உடனே டெல்லியிலேருந்து ஒரு புரோக்கர் வந்திருக்கான், டெல்லி புரோக்கர். அருமையான மாப்பிள்ளை, நாளைக்கு நான் கூப்பிட்டு வர்றேன். அப்படியா? டெல்லி புரோக்கரு? டெல்லி புரோக்கர்னா அப்போ கண்டிப்பாக நல்ல மாப்பிள்ளையா இருக்கும்டா அப்படின்னு அடுத்த நாள் கூப்பிட்டு வர்ற மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாத மாதிரி இப்படியே உட்காந்துருக்கான். பொண்ணு வீட்டில், மாப்பிள்ளை காஃபி சாப்பிடுங்க, டீ சாப்பிடுங்க. காஃபி டீலாம் எனக்கு பழக்கமே இல்லைங்கிறான்.
குவாட்டரை ராவை அடிக்கிற நாய் பொண்ணு வீட்டில் போய் சொல்லுது, காஃபி டீலாம் எனக்கு பழக்கமே இல்லை, எல்லாத்துக்கும் வணக்கம் போடுறான். பார்த்தா அவன் பயங்கரமான 15 பேங்க்ல கொள்ளையடிச்ச வழக்கு அவன் மேல இருக்கு. அந்த மாப்பிள்ள பெரிய பணக்காரன் பொண்ணு பார்க்க வந்திருக்கான். அந்த பொண்ணை அந்த மாப்பிள்ளைய பார்த்தோன்னா பொண்ணுக்கு கொஞ்சம் சபலம் தட்டிருச்சு. நல்ல மாப்பிள்ளை, கொள்ளையடிச்சாலும் பரவாயில்ல, பணக்காரன் வச்சு காப்பாற்றுவான் அப்படின்ட்டு அவனுக்கு சரின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்க, நாங்கள் ஆள் விட்டு சொல்லி விடுறோம் அப்படின்னு இந்த மாப்பிள்ளை போயிட்டார். போன பிற்பாடு 2 மாப்பிள்ளைக்கு இடையில எந்த மாப்பிள்ளைகிட்ட இருந்து தகவல் வரும்னு பார்க்குறாங்க. ஒரு சொந்தக்காரன் 2 பேரை எடுத்து அந்த முன்னால் வந்தார்ல நல்ல மாப்பிள்ளை, அவர்கிட்ட அனுப்பிடுறாங்க. அந்த மாப்பிள்ளை சொல்லிட்டாரு, எனக்கு வேற பொண்ணு பார்த்து நிச்சயமாயிருச்சு, இனிமேல் உன்னைய நான் கல்யாணம் பண்ண மாட்டேன், கல்யாணம் முடிஞ்சு பத்திரிக்கை அடிச்சாச்சு, கிளம்பி போன்ட்டாரு. யாரு? நல்ல மாப்பிள்ளையோட சொந்தக்காரன் அப்பா அம்மாலாம். இந்த கொள்ளைக்கார மாப்பிள்ளை இருக்கான் பாரு, அந்த மாப்பிள்ளையோட புரோக்கர் யாருன்னா பியூஷ் கோயல்னு வட இந்தியாவில் இருந்த புரோக்கர் ஏஜென்ட். மாப்பிள்ளைக்கு பேச வந்தது யாருன்னா டி ஜெயக்குமார்ங்கிறவர். அவர் தான் பொண்ணு மாப்பிள்ளையோட முக்கியமான கார்டியன். அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. அவர் அது இது கட்டிக்கலாம், ஆனால் நீங்கள் செலவு கல்யாண செலவு நாங்களே முழுசாக போட்டுக்கிறோம், ஆனால் நாங்கள் வந்து இவ்வளவு பத்திரிக்கை தான் அடிக்க முடியும், இந்த கண்டிஷன்லாம் ஒத்துக்கிட்டு வர்றதுனா வாங்க அப்படின்னா சரிங்க வர்றேங்க. இங்கிட்டும் போய் கடைசிக்கு இந்த குரூப்பும் இன்னொரு பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு முடிவு பண்ண உடனே அந்த பொண்ணு எப்படி ரோட்ல வந்து மண்ணை வாரி தூத்தி ஐயோ எல்லாரும் என்னை ஏமாத்தி விட்டாங்களேன்னு சொன்ன மாதிரி நேத்து பிரேமலதா விஜயகாந்தினுடைய அந்த புலம்பலை பார்த்தோம். அந்த புலம்புனது கூட எனக்கு பரவாயில்ல, உங்களை கூட்டணியில யாரும் சேர்க்கலங்கிறத பத்தி நாங்க கவலைப்படல. ஆனால் எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசியதை இத்தோடு பிரேமலதா விஜயகாந்த் நிறுத்தி கொள்ள வேண்டும். காரணம், எங்கள் திமுகவை பற்றி தில்லுமுள்ளு கட்சியா. இப்ப நான் தேமுதிகக்கு நான் உதாரண விளக்கம் நான் சொல்லவா? தேமுதிக நான் வேற மாதிரிலாம் சொல்லலாம், நான் சொல்ல விரும்பல, என்னத்த சொல்ல. ஆனா எனக்கு காதுல என்ன, என் மனசுல என்ன பட்டுச்சுன்னா, தேர்ந்தெடுக்க முட்டாள்கள் மற்றும் திருடர்கள் கழகம். அதுதான் தேமுதிக, தேர்ந்தெடுக்க முட்டாள்கள் மற்றும் திருடர்கள் கழகம். இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம கூட கூட்டணி வைக்கலைங்கிறதுக்காக சொல்லல, வையுங்க, வைக்காம போங்க. ஆனால் எங்கள் கழகத்தை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த விதமான யோக்கியதையும் இல்லை. ஒரு பத்திரிகைக்காரன் கேட்கிறான், உங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, எங்களுடைய கொள்கை அது என்ன, இது சிறந்த கொள்கை, எங்களுடைய கேப்டன் உடைய கொள்கை என்ன தெரியுமா? கடைசி வரைக்கும் என்ன கொள்கைன்னே சொல்லவே இல்லை. ஆனால் எங்கள் கழகத்தினுடைய தலைவர் 4 கொள்கைகளை அற்புதமாக சொன்னார். அண்ணா வழியில் அயராது உழைப்போம், அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்க சமுதாயம், ஆதிக்கமற்ற சமுதாயத்தை உருவாக்குவோம். அதுபோல இந்த 4 அருமையான கொள்கைகளை தலைவர் உருவாக்கி கொடுத்தார். ஈரோடு மண்டல மாநாட்டிலே எங்கள் கழகத்தினுடைய தலைவர் சொன்னார், கலைஞர் வழியை கண்போல் காப்போம், மதவெறி மாய்த்து மனிதநேயம் காப்போம், ஊழலை ஒழித்து கட்டுவோம், தமிழை வளர்த்து தமிழரை போற்றுவோம்னு தன்னுடைய கொள்கையை 5 வாக்கியத்தில் சொன்ன ஒரு தலைவர் எங்கள் கழகத்தினுடைய தலைவர் தளபதியார். அந்த கொள்கையை சொல்ல முடிஞ்சா, பொண்ணு பார்க்க வந்தாங்களாம், மாப்பிள்ளை பல பேர் பார்க்க வந்தாங்களாம், பார்க்குற மாப்பிள்ளைய பூரா வேணான்ட்டு அழுத்தக்காரனுக்கு புளுத்த கத்திரிக்கான்னு பேர் ஒரு பழமொழி இருக்கு. கடைக்கு போனால் 2 கடையில் பார்த்துட்டு கத்திரிக்காய் வாங்கிட்டு 3வது கடையில் காயை வாங்கிடுறேன். இந்த காய் காம்பு வளைந்து இருக்கிறது, அந்த காய் பச்சையாக இருக்கு, அந்த காய் சின்னதாக இருக்கு, அந்த காய் வெள்ளையா இருக்கு, அந்த காய் முத்தி இருக்குன்ட்டு மார்க்கெட்ல இருக்க எல்லா கடைக்கும் போயிட்டு கடைசி கடைக்கு வர்றப்ப சொத்த கத்திரிக்காய 1/4 கிலோ இருந்துச்சு.
அதை வாங்கிட்டு போன காய் வாங்க வந்த பொம்பளை மாதிரி தான் இன்னைக்கு தேமுதிக. நான் சொன்ன உதாரணம், 2 வீட்டுக்காரன் சேர்ந்து ஒரு நாய் வளர்ப்பான். இவன் சோறு போடுவான்ட்டு அவன் விட்டுட்டான், அவன் சோறு போடுவான் இவன் விட்டுட்டான். 2 வீட்டு நாய் கஞ்சிக்கு செத்த கதை மாதிரி 2 வீட்டு கடையில் செத்து போகின்ற நாயை போலதான் இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அந்த கூட்டணி. இந்த கூட்டணி கிட்ட இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி, டி ஜெயக்குமார் பத்திரிகையில பேட்டி கொடுக்குறாங்க. தேமுதிகவோடு சேர்வீர்களா? டி ஜெயக்குமார் அது பேச்சுவார்த்தை அது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. 37 எம்பி ஒண்ணுக்கு லாயக்கில்லைன்னு சொன்னாங்களே அந்த அம்மா அப்படின்னு கேட்குறாங்க. டி ஜெயக்குமார் அது அது அவங்க சொல்லிடக்கூடாது. இவ்வளவு சொன்ன பிறகு கூட்டணி வைப்பீங்களா? அது 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 அவங்க சொல்லிடக்கூடாது. அது வைப்பான். இது எப்படி இருக்குன்னா, முதலிரவுக்கு முன்னாடி மனைவி விளக்கமாத்திலையும் செருப்புலையும் 1 மணி நேரம் அடித்த பிறகு 11 மணிக்கு முதலிரவுக்கு பால் வாங்கி குடிச்சிட்டு வந்து பக்கத்தில் உட்காருன்னு சொல்கிறான் பாரு. இது மாதிரி ஒரு கேவலம் வேற எதுவுமே இல்லை. மனைவி கிட்ட விளக்கமாத்திலையும் செருப்புலையும் அடி வாங்கிட்டு சாந்தி முகூர்த்தத்துக்கு பாலை கொண்டு வா, குடிச்சிட்டு நம்ம 2 பேரும் குடும்பம் நடத்துவோம் சொன்னதை போல ஒரு மானங்கெட்ட செயலை இன்று அவர்கள் செய்து கொண்டு இதற்கு பேர் கூட்டணி என்று பெயர் வைத்திருக்கிறார். டவர் நியூஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.